அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் எல்பிஜி சிலிண்டர் பார்த்திங்கன்னா புக் பண்ணக்கூடிய விதிமுறைகள் மே 2026 முதல் மாற்றத்தை காண இருக்கின்றது. இதில் விலை உயர்வு வருகின்றதா அப்படின்றதையுமே நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களை சேரும். வாங்க இப்போ எல்பிஜி சிலிண்டரில் என்ன மாற்றங்கள் அப்படின்றத பார்த்துடலாம். மே மாதம் நெருங்கி வரும் நிலையில் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் உள்ள எல்பிஜி சிலிண்டர் பயணிகளிடையே புதிய விதிமுறைகள் மாற்றம் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி துறை நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இதனால் இந்தியாவும் பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியன் ஆயில், பிபிசிஎல், HPCL உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் மற்றும் புக் செய்யும் முறையில் மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 1 இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மாதாந்திர புக் செய்யும் முறை முழுமையாக மாறக்கூடும் என மக்கள் மத்தியில் கருத்து நிலவுகிறது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபார்மாக தெரியலை. ஆனால் மே 1 இது ஒரு மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு மட்டும் ஒரு நம்பிக்கை நிலவி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா முதல் தேதியில் மத்திய அரசு எல்பிஜி சிலிண்டர் விலையை, எரிவாயு இறக்குமதி விலை, சுத்திகரிப்பு நிறுவனங்களின் செலவுகள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு மாற்றி வரும் வேளையில் மே 1 சிலிண்டர் விலை உயர்வோடு புக்கிங் விதிமுறையும் மாறுமா என மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கின்றது. ஏன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிலிண்டர் விலை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மே 1 நமக்கு கன்ஃபார்மாக அது தெரிய வரும். மத்திய அரசு பெட்ரோல், டீசல் விலை உயர்வு குறித்த விளக்கத்தின் மூலம் இதன் விலை உயராது என நம்பப்பட்டாலும் சிலிண்டர் விலை குறித்து எந்த விதமான அறிவிப்பையும் மத்திய அரசு இதுவரை வெளியிடப்படவில்லை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதனால் எல்பிஜி விலை உயரலாம் அப்படின்னு ஒரு கருத்து. மே 1, 2026 முதல் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் விலை உயரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் தொடங்கிய பிறகு 14.2 கிலோ சிலிண்டர் விலை ரூபாய் 60 உயர்த்தப்பட்டுள்ளது. 19 கிலோ வணிக சிலிண்டர் விலை மார்ச் மாதத்தில் மட்டும் 3 முறை உயர்த்தப்பட்டது. அதாவது மார்ச் 1 அன்று ரூபாய் 28 முதல் 31 வரை உயர்ந்தது. மார்ச் 7 பார்த்திங்கன்னா 114 ரூபாய் 50 பைசா உயர்வு ஏற்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் மெட்ரோ நகரங்களில் ரூபாய் 196 முதல் 218 வரை கூடுதலாக உயர்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் புக் செய்யக்கூடிய இடைவெளிகளில் எந்த மாற்றங்களும் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா, நகர்ப்புறங்களில் 25 நாட்கள் இடைவெளியில் மட்டுமே சிலிண்டர் புக் செய்ய முடிகிறது. கிராமப்புறங்களில் இந்த இடைவெளி 45 நாட்களாக உள்ளது. இந்த லாக்கின் காலத்தை மேலும் மாற்றும் திட்டத்தை மத்திய அரசு மே 1 அறிவிக்கலாம் என எதிர்பார்ப்பு உள்ளது. மேலும் ஓடிபி அடிப்படையிலான விநியோக முறையை நிரந்தரமாகவும் நிறுவனங்கள் பரிசீலித்து வருகின்றன. மேலும் மே 1 உழைப்பாளர்கள் தினம் என்பதால் மத்திய அரசு மே 2 கூட விலை உயர்வு விதிமுறை மாற்றத்தை அறிவிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் உள்நாட்டு எல்பிஜி, உள்நாட்டு பிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி போக்குவரத்து துறைக்கு 100% விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. போர் காரணமாக உலகளாவிய பற்றாக்குறை இருந்தாலும் இந்திய குடும்பங்களுக்கு, பயனர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய மத்திய கிழக்கு போர் காரணமாக உலகளவில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்வு, விநியோக தாமதம், பற்றாக்குறை ஆகியவை ஏற்பட்டுள்ளன. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த தாக்கத்தை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன, தொடர்ந்து மேற்கொண்டும் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இதுக்கு அப்புறமா பொதுமக்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்படும் வரை எல்பிஜி சிலிண்டரை தேவைக்கு ஏற்ப முன்கூட்டியே புக் செய்து வைத்துக்கொள்ளுமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர். விலை உயர்வு மற்றும் விநியோக மாற்றங்கள் குடும்ப செலவுகளை பாதிக்கக்கூடும் என்பதால் எரிவாயு சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் மே 2026 அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில்
எல்பிஜி பயனாளர்கள் அரசு அறிவிப்புகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எரிவாயுவை மிக குறைந்த அளவில் சேமிக்க வேண்டும். அதிகமாக சேமித்து எரிவாயு செலவுகளை குறைத்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்பகத்தக்கதாகவே இருக்குதே தவிர இது ஒரு கன்ஃபார்ம் கிடையாது. மே 1ஆம் தேதி நமக்கு எல்லாமே தெளிவாக தெரிய வரும். ஸோ வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.